ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவிலேருந்து துபாய்க்கு நான் என்னெல்லாம் கொண்டு வந்தேன் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். பெட்டியில் என்னெல்லாம் இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்பயுமே நாங்கள் திருச்சியிலேருந்து தான் வந்து ஃப்ளைட் ஏறுவோம். ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஃப்ரேம் வச்சுருப்பாங்க. பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ளைட் ஏறின உடனே ஏறி உட்காந்தது தான் தெரியும், எப்போ வந்து இறங்கினோன்னே தெரியல. சரியான டயர்டு. உங்களுக்கே தெரியும், இந்தியாவில் நாங்கள் வீடு குடி போய் கரெக்டாக ஒரு 1 வீக் தான் இருந்தது. அதுக்குள்ளே எல்லாமே ஷிஃப்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சு சரியான வேலை. பெண்டு கழட்டிடுச்சு. ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் இல்லாமல் வந்து அந்த வீக் ஃபுல்லாக போச்சு. அந்த வீக் முடியும் போது கரெக்டாக நாங்கள் ஊருக்கு கிளம்புற டைமும் வந்துடுச்சு. வீடு ஷிஃப்ட் பண்றதா இல்ல ஊருக்கு வந்து திங்ஸ் வாங்குறதான்ட்டு ஒன்றும் புரியல. ஓரளவு கிடைக்கிற பொருள்லாம் வாங்கி போட்டு ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு. ஏன்னா வந்து கரெக்டாக நாங்கள் வீடு ஷிஃப்ட் ஆனோம். அப்போ எலக்ட்ரிக்கல் ஒர்க் பேலன்ஸ் இருந்தது, பிளம்பிங் இருந்தது, வாட்டர் கனெக்ஷன் கொடுத்தோம், சின்ன சின்ன பெண்டிங் ஒர்க்குன்னு சொல்லி பெருசாக இழுத்து விட்டுடுச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு போகிறதுக்கு கொஞ்சம் திங்ஸும் வாங்கிட்டு கரெக்டாக கிளம்பணும். பட் ஓரளவு நான் ஆல்ரெடி லாஸ்ட்டு 2 மந்த்ஸும் ஹஸ்பண்ட் வந்து ஒவ்வொரு மந்த்தும் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க, வீடு ஒர்க் நடந்துட்டு இருந்ததுனால. ஸோ அந்த டைமில் வந்து ஹஸ்பண்ட் வந்து முக்கால்வாசி மல்லிகை ஜாமான் வாங்கினதுனால கொஞ்சம் வந்து எங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து ரொம்ப அதிகமாக ஷாப்புக்கு போகிற வேலை இல்லாமல் இருந்தது. இருந்தும் வந்து ஒரு சில தேவையான பொருட்கள் வாங்குற மாதிரி தான் இருக்கும் நமக்கு. ஆல்மோஸ்ட் வந்து இந்த வெக்கேஷன் வந்து 70 டேஸ் இருந்துட்டோம். ஏன்னா வந்து ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்தோம். அதே மாதிரி ஸ்கூல் முடியறதுக்கு 1 வீக் முன்னாடியே ஊருக்கு போயாச்சு. தம்பிக்கு கல்யாணம் அப்படின்றதுனால இப்படியே வந்து ஒரு 70 டேஸ் வந்து இந்தியாவிலே கழிச்சாச்சு. என்ன ஒன்று, ஆகஸ்ட்ல குடி போனதுனால வந்து பெருசாக புது வீட்டில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நம்ம வந்து பழைய வீட்லேயே வந்து ஒரு 2 மந்த்ஸ் இருந்தாச்சு. புது வீடு ஷிஃப்ட் ஆகி கரெக்டாக 1 வீக்ல ஊருக்கு வந்தாச்சு. நிறைய பேர் வந்து புது வீட்டு வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய டிஎம்ஸ் வந்துருந்தது. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னால் வந்து அந்த 1 வீக்கில் வந்து அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி போட முடியல. பட் எம்டியாக வந்து சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் நிறையா எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாம் கோத்து ஒரு எம்டி ஹோம் டூர் வேணால் நான் நெக்ஸ்ட் விலாகில் போட கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் வெக்கேஷன் போகும்போது உங்களுக்கு வந்து எல்லா மினி விலாக்ஸு, அதுக்கப்புறம் ஹோம் டூரு, ரூம் டூரு, பூஜா டூர்னு நான் எல்லா டூரும் போடுறேன். இந்த டைம் வந்து யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். என்னால் போட முடியல, டைமும் பத்தலை, என்னால் எடுக்கவும் முடியல. அரேஞ்ச் பண்ணி ஒரு 1 டே 2 டேஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளேயும் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் வெக்கேஷன் போகும்போது கண்டிப்பாக வந்து நான் எல்லாமே உங்களுக்கு போடுறேன். இப்போது வந்து நம்ம பெட்டி பிரிக்கலாம். நம்ம பெட்டியில் என்னெல்லாம் வச்சுருக்கோன்றதை பார்க்கலாம். இந்த டைம் இந்தியா போகும்போது மேக்ஸிமம் வந்து நான் வந்து ட்ரெஸ்ஸஸ் தான் கொண்டு போயிருந்தேன். ஏன்னா வந்து ஒரு 4-5 மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ நான் ஒவ்வொரு பெட்டி பிரிக்கும் போதும் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு என்னெல்லாம் திங்ஸ் இருக்குன்றதை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பெட்டியில் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போது வந்து இதில் வந்து நான் வீட்டில் யூஸ் பண்ண பொருட்கள்லாம் கொண்டு வந்தேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் மிச்சம் இருந்தது, அதை கொண்டு வந்திருந்தேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒன்று ஒன்றா என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். ஏன்னா ஊறுகால ஃபுல்லாக ஆயில் லீக் ஆகிடுச்சு. ஸோ அதை கிளியர் பண்ணி முடிக்கவே எனக்கு அவ்வளோ டைம் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் இது நாங்கள் லாஸ்ட்டாக வாங்கின பேம்பஸ். இதுக்கப்புறம் பேம்பஸே வாங்குறதில்ல அவனுக்கு. ஒரு 4-5 மிச்சம் இருந்தது, அது வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன். இப்போ வந்து ஒன்று ஒன்றா நான் காமிக்கிறேன் என்னெல்லாம் இருக்குன்னு. எல்லா பெட்டியும் இப்போ எம்டி பண்ணிட்டேன். இந்த பெட்டியில் உள்ளது எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குது இந்த பெட்டியிலன்னு. பரவாயில்ல. This is salt. This one oil. பெட்டியை பிரிக்கிறது தான் பெரிய வேலைன்னு நினைப்பீங்க. அதெல்லாம் பெரிய வேலை இல்லைங்க. எங்கள் வீட்டு சின்ன வாண்டுகிட்ட ஒன்றும் கேட்கும், இது என்னன்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் பெரிய வேலையாக இருக்கும். எப்பயுமே நல்லெண்ணெய் வந்து நான் பல்காக கொண்டு வந்துடுவேன் வருஷத்துக்கு. ஸோ நல்லெண்ணெய் கொண்டு வந்திருந்தேன் 2 பாட்டில் இந்த பெட்டியில். அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காய். எங்கள் வீட்டுக்கிட்டே ஒருத்தவங்க இருக்காங்க, முருகேசனை. நான் 10 இயர்ஸாக எங்கள் கூட வந்து அவங்க தான் வந்து கொண்டு வந்து எங்களை திருச்சியில் வந்து ஏர்போர்ட்டில் விட்டுட்டு போவாங்க. அந்த அண்ணாவோட காரில் தான். அவங்க வீட்டில் வந்து முருங்கைக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த முருங்கைக்காய் பறித்து கொண்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் வெள்ளி சொம்பு ஒன்று, அதை வந்து க்ளீன் பண்ணணும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வீட்டில் யூஸ் பண்ண சின்ன சின்ன பொருட்கள் வந்து பெருங்காயம், அப்புறம் வந்து வேர்க்கடலை, அப்புறம் மிளகு, ஒரு சில பொருள்லாம் வந்து நான் வந்து வாங்கிட்டு பிரிக்காமையே வச்சுப்பேன் கவரோட. ஸோ அப்படியே கவரில் கட்டி கொண்டு வந்துடுவேன். அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் கவரில் கட்டி கொண்டு வந்துட்டேன். ஸோ வீட்டில் இந்த பூ போட்ட கரண்டி அழகாக இருந்தது, ஸோ எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் ஊறுகாய், அதுக்கப்புறம் வந்து சத்து மாவு, மல்லி இது, அதுக்கப்புறம் வந்து இடியப்ப மாவு கொஞ்சோண்டு மிச்சம் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நான் கொண்டு வந்திருந்தேன். வீட்டில் வந்து ஒரு பொருளும் இருக்காது. நான் எல்லாமே வந்து பேக் பண்ணி கொண்டு வந்துடுவேன்.
அதுக்கப்புறம் ஊறுகாய். இதில் ஒரே ஆயில் ஃபுல்லாக லீக் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக செய்யும் போதே வந்து ஆயில் கொஞ்சம் கம்மியாக செய்ய சொன்னாங்க. நான் தான் கொஞ்சம் ஆயில் போடுங்கன்ட்டு அது பார்த்தா ஆயிலெலாம் வெளியில் லீக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் வந்து 150 ரூபா கடை வச்சுருந்தாங்கன்னு சொன்னேன்னா, எந்த பொருள் எடுத்தாலும் 150 ரூபான்னு. அந்த கடையில் வந்து இந்த 2 இரும்பு பாத்திரமும் வாங்கினேன். இது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்டு கீழே ஒரு தெலுங்கு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த பாத்திரம் எனக்கும் அது மாதிரி வந்து 2 வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வாங்கிட்டு வந்திருந்தேன். சின்ன எண்ணெய் சட்டியும், அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன தோசைக்கல், குட்டியோண்டு தோசைக்கல், இது 2ம் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. எந்த பொருள் எடுத்தாலும் 150 ரூபான்னு பீங்காய், இரும்பு எல்லாம் போட்டிருந்தாங்க. நான் அது ஆக்சுவலாக ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். அந்த பெட்டி முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் பெட்டி. இதுலேயுமே முக்கால்வாசி ட்ரெஸ் இருக்கும். ஸோ ட்ரெஸ் எல்லாம் அப்புறப்படுத்திட்டு அடுத்து என்ன இருக்குன்றதை காட்டுறேன். இந்த பொட்டியில் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னே என்னென்னா கருவேப்பிலை பொடி வீட்டிலே வந்து அரைச்சி கொடுத்தாங்க என்னோடய ரிலேட்டிவ். கருவேப்பிலை பொடி. அதுக்கப்புறம் இந்த பெட்டியில் ஒரு 2 ஆயில் பாட்டில் மட்டும் மொத்தமாக நம்ம ஒரே பெட்டியில் வச்சிடக்கூடாது. அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா மாட்டிப்போம். ஸோ ஒவ்வொரு பெட்டியில் 2 பாட்டில் வச்சோன்னா பெருசாக தெரியாது. அதுக்கப்புறம் பருப்பு, சின்ன சின்ன பொருள்லாம் மிச்சம் இருக்கிறது, வீட்டில் இருக்கிறதும் சேர்த்து கொண்டு வந்திருந்தேன். இது வந்து எங்கள் ரிலேட்டிவ் வந்து எங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஸ்நாக்ஸ் ஊர்லேயே காலி பண்ணிட்டோம் சாப்பிட்டு. இதுதான் மிச்சம் இருந்ததை கட்டி கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கல்ல, கோதுமை மாவு, உளுந்து, அந்த மாதிரி வீட்டில் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் பேலன்ஸ் இருந்ததே மேக்ஸிமம் நான் கட்டிட்டு வந்துட்டேன். ஸோ பொருள் வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை, சேமியா இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் வாங்கியிருந்தேன். மற்றபடி எல்லாம் கொண்டு வந்துட்டேன். இது வந்து வீட்டிலே வந்து பொடி அரைச்சி கொடுத்தாங்க. அம்மாவும் என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க 2 பேரும் வந்து எனக்கு வந்து இட்லி பொடி அரைச்சி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பேலன்ஸ் இருந்ததெல்லாம் சின்ன சின்ன ஜிப்லாக் கவரில் போட்டு கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்பப்போ தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றனால நான் கொண்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் வந்து ஆயில் பாட்டில் மட்டும் நான் வந்து விடுறதா இல்லை. ஒரு 6-7 பாட்டில் மேலே கொண்டு வந்துடுவேன் ஆல்மோஸ்ட்டு. அதுக்கப்புறம் மண் சட்டி வந்து என்னோடய ரிலேட்டிவ் கொடராச்சேரியில் இருக்காங்க. என் மாமியாரோட அண்ணன் சொல்லியிருக்கேன்ல ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில். அவங்க வீட்டிலேருந்து மண் சட்டி 2 வாங்கி கொடுத்தாங்க. நான் வந்து 2 மண் சட்டி வாங்கினேன். இந்த மண் சட்டி சூப்பராக வந்துடுச்சு. நான் வாங்கின ஒன்றும் அவங்க வாங்கி கொடுத்த ஒன்றும் உடஞ்சி போச்சு. மொத்தம் 4 சட்டி ஆக்சுவலாக கொண்டு வந்தேன். நான் பண்ணது தான் தப்பு. ஒரே ஒரு டாப்ஸில் வந்து சுற்றி கொண்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக இப்படி கொண்டு வரக்கூடாது. நான் வந்து டிஷர்ட்டு, டாப்ஸுன்னு சுற்றி கொண்டு வருவேன். என்ன மைண்ட் செட்டில் நான் வந்து பேக் பண்ணேனே தெரியல. ஃபஸ்ட்டு இந்த பெட்டி தான் பேக் பண்ணேன். அப்போ பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாருமே வீட்டுக்கு வரலங்க. அம்மா காணும், தங்கச்சியை காணும், யாருமே வரல. நம்ம மட்டும் தனியாக பேக் பண்ணுறோமேனு கடுப்பில் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த கடுப்பில் வந்து நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஸோ இது எல்லாமே ஒரு சிங்கிள் டாப்ஸை வச்சு சுற்றி கொண்டு வந்துட்டேன். பட் இந்த வீடியோ பார்த்தா எங்கள் அம்மா திட்டுவாங்க. உடனே எங்கள் 2 பேர் மேலேயே பழியை போட்டுட்ட பத்தியா, நீ ஒழுங்காக பேக் பண்ணாமல் எங்கள் மேலே பழி போட்டுட்டேன்னு சொல்லி கண்டிப்பாக திட்டுவாங்க. பட் வந்து உண்மையாகவே நான் வந்து எந்த மைண்ட் செட்டில் பேக் பண்ணேனே தெரில. இதுவரையும் 10 இயர்ஸாக நான் மண் சட்டி கொண்டு வரேன் ஊர்லேருந்து. பட் ஒன்று கூட உடஞ்சதே கிடையாதுங்க. ஃபஸ்ட் டைம் நான் மண் சட்டி கொண்டு வந்து உடஞ்சிருச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுவும் கொடராச்சேரியில் இந்த மண் சட்டி எனக்கு வாங்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சது. இந்த மண் சட்டி அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த ஷேப்பில் ஆக்சுவலாக என்கிட்ட மண் சட்டி வந்து கிடையாது. ஸோ இது மாதிரி வந்து மண் சட்டியை வந்து போன உடனே இது வந்து பருப்பு பண்ணி சாப்பிட்ணும், இல்லைனா கீரை கடையும் அப்படிலாம் பிளான் பண்ணி கொண்டு வந்தேன். உடஞ்சோடனே ஒரே கவலையாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த மண் சட்டி இதுவும் வந்து கொடராச்சேரியில் வாங்கி கொடுத்தது தான். பட் இந்த மண் சட்டி வந்து சேஃபாக கொண்டு வந்துட்டேன் ஒரு 2த்தில். பட் எனக்கு இதை விட அந்த மண் சட்டி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஓகே, ஏதோ ஒன்று சேஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி தான். ஸோ அதனால் இன்னொரு மண் சட்டி வந்து என்னென்னா உடையலை, சைடில் வந்து லைட்டாக தெரிச்சிருச்சு. பட் அதை நம்ம அடுப்பில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக உடஞ்சிரும். ஸோ இந்த 2 மண் சட்டியும் சேஃபு. மீதி 2 மண் சட்டியும் உடஞ்சிது. ஸோ லைட்டாக தெரிச்ச மண் சட்டியை வந்து நான் தூக்கி போடலை. அந்த மண் சட்டி நான் என்ன பண்ணிட்டேன், ஏதாவது காய்கறி கழுவுறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சிங்க்கு கடியில் வச்சுருக்கேன். இந்த மண் சட்டி தான். இது ஆக்சுவலாக நான் ஊரில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். செவனேன்னு ஊர்லேயே போட்டு வந்திருக்கலாம். என் பையன் வந்து ரொம்ப திட்டிகிட்டு இருந்தான், ஊர்லேயே போட்டு வந்திருக்க வேண்டியதானம்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்கேருந்து தூக்கி வீசியிருக்காங்க, அதனால தான் உடஞ்சிது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். எப்பயுமே மண் சட்டி கொண்டு வரும்போது சென்டர் பிளேஸில் வச்சு கொண்டு வாங்க. அடியிலையோ மேலேயோ வச்சு கொண்டு வந்துடாதீங்க. நான் எந்த யோசனையில் வந்து அடியில் வந்து வச்சேனே எனக்கு தெரியல. எப்பயுமே நான் நடுவில் அந்த மாதிரி தான் வைப்பேன். ஸோ இட்ஸ் ஓகே, என்ன பண்ணுறது, உடையணுன்னு இருந்தால் உடைய தான் செய்யும், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அந்த மண் சட்டி உடஞ்சிச்சு. அந்த மண் சட்டி உடஞ்சோடனே என் பையன் வந்து பீங்கான எடுத்துப்பாருன்னு புலம்புனா. ஸோ ஒரு நிமிஷம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெட்டியில் தான் பீங்கா ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வரமிளகாலாம் நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அது வந்து என்னோடய ரிலேட்டிவ் வந்து ஆஞ்சி அதை காய வச்சு அழகாக வந்து கொடுத்துட்டாங்க.
ஸோ அதெல்லாம் பேக் பண்ணி நான் கொண்டு வந்துட்டேன். கொத்தரங்காய் வத்தல் இது வந்து கொர்ராச்சேரி பெரியம்மா கொடுத்துருந்தாங்க. கொத்தரங்காய் வத்தல், அப்புறம் கத்திரிக்காய், காஞ்ச கத்திரிக்காய் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து குழம்புக்கு போட்டால் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் போட்டு நான் சமைச்சிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கொர்ராச்சேரியிலேருந்தே வந்து புளி மிளகா, அதுக்கப்புறம் வந்து மாங்காய் வந்து உப்பு போட்டது, அப்புறம் வந்து கமலாத்தாச்சி வந்து சுண்டைக்காய் வத்தல், அப்புறம் வந்து வடகம், மோர் மிளகான்னு சொல்லி எல்லோரும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. புளிலாம் வந்து நல்ல கருப்பு புளி சூப்பராக இருந்தது. ஸோ அது எல்லாமே வந்து நான் பேக் பண்ணி கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இதுவும் கொர்ராச்சேரியிலேருந்து வயலில் வந்து அறுவடை பண்ணது பச்சை பயிறு, அதுவும் வந்து நான் வந்து முளைக்கட்டி சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. அப்புறம் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவள் யூஸ்வலாக வந்து ஈரோட்டில் ஒரு ஷாப்பில் தான் வந்து வெள்ளிலாம் வாங்குவேன்னு சொன்னாள். ஸோ அவள் வந்து அவளோட பொண்ணுக்கு தேவையான வெள்ளிலாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கு எடுத்துகிட்டு வான்னு சொல்லியிருந்தா. ஸோ அது என் வீட்டுக்கு டெலிவரி ஆச்சு. அதெல்லாமே நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஷாப்பில். அந்த ஷாப்லேருந்து எனக்கு வேறு ஒரு கிஃப்ட் ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சா என் வீட்டு ஹவுஸ் வார்மிங்க்கு. அதையும் நான் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். இன்னொரு பெட்டியில் வச்சுருக்கேன். ஸோ இந்த பெட்டிலாம் முடிஞ்சது. அடுத்து ஒரு ரெட் கலர் பெட்டி. இந்த பெட்டி தான் நான் பெட்டின்னு வாங்கினது. ஆக்சுவலாக எங்கள் அப்பா வந்து நாகூரில் எனக்கு இந்த பெட்டி வாங்கி கொடுத்தாங்க. இந்த பெட்டியில் எல்லாத்தையும் மூட்டை கட்டி தான் என்னை வந்து எங்கள் வீட்டிலேருந்து துரத்தி விட்டாங்க. அப்புறம் என் பசங்க 2 பேருக்குமே வந்து நல்ல ஃபார்மலாக வந்து கிராண்டாக ஒரு 2 ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுத்துருவா. வருஷம் ஊருக்கு போகும்போதெல்லாம் என் ஃபஸ்ட்டு தங்கச்சி அவள் வந்து எடுத்து கொடுத்தது தான். என்னோடய பெரிய பையனோட ட்ரெஸ் அது. இது வந்து என்னோடய சின்ன பையனோட ட்ரெஸ்ஸு. சூப்பராக குவாலிட்டியாக இருக்கும். நான் வந்து 1 இயர் வரையும் அடித்து போட்டு தள்ளிகிட்டே இருப்பேன். போன ஃபங்க்ஷனில் கூட ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் வந்து பையன் போட்டிருந்தான். அது கூட எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிங்க. அதுவும் என் தங்கச்சி வாங்கி கொடுத்தது தான். எனக்கு எங்கே வாங்கினாலாம் தெரியல. ஆக்சுவலாக மேக்ஸிமம் சீமாட்டி, திருவாரூர் இல்லைன்னா தஞ்சாவூர் அந்த மாதிரி தான் எடுப்பா ட்ரெஸ்ஸு பசங்களுக்கு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வீட்டில் இருந்த மிச்சம் இருக்கிற பொருள்லாம் கொண்டு வந்தேன். வெல்லம், கோதுமை மாவு, அதுக்கப்புறம் வந்து பெருஞ்சீரகம், இதெல்லாம் வந்து வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. அதெல்லாம் கொண்டு வந்திருந்தேன். பாதாம் பிசின் வந்து நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் ஊரில். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பாதாம் பிசினும் வாங்கி கொண்டு வந்திருந்தேன். நைட்டு ஊற வச்சு காலையில் வந்து அதை வந்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மேகி, அப்புறம் வந்து ராகி சேமியாவில் வந்து இந்த டின்னருன்ற பிராண்டு வாங்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ராகி சேமியான்னு இல்லை, சாதாரண சேமியா ஐட்டம்ஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் போடுறாங்க. அதில் வந்து டின்னர் பிராண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து கடன்னு துணியெல்லாம் எடுக்கிறேன். ஏன்னா இந்த நைட்டி 2க்குள்ளே தான் வந்து பீங்கா ஐட்டம் இருக்குது. பட் ஆல்ரெடி நான் வந்து இப்போ கிச்சன் விலாக் போட்டுட்டேன்ல, ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பீங்கா சேஃபு அப்படின்னு. ஏன்னா வந்து நான் வந்து ஷார்ட்ஸ்லாம் வீடியோ போடணும் அப்படின்றனால கிச்சன் மேக் ஓவர் ஃபஸ்ட்டு விட்டுட்டேன். இந்த வீடியோ விட்டதுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி போட்டிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து சென்னையிலேருந்தும் என்னோட நாத்தனார் ஹஸ்பண்டும் நிறையா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. A1 சிப்ஸ்னால் விஹானுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ சிப்ஸு, ஊறுகாய், ஸ்நாக்ஸ்ன்னு நிறையா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஊர்லேயே சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். ஏன்னா வந்து ஊருக்கு வந்த புதுசுலேயே வந்து அவங்க வந்து வாங்கி கொடுத்து விட்ருந்தாங்க சென்னையிலேருந்து. ஸோ 2 மந்த்ஸில் அதெல்லாம் வந்து காலி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பீங்கானும் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 150 ரூபா கடையில் தான் வாங்கினேன். ஆக்சுவலாக அது எங்கே பார்த்தாலும் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சின்னு எல்லா இடத்துலையும் போடுறாங்க அந்த 150 ரூபா கடை. உண்மையாக சொல்கிறேன், நல்லா ஒருத்துங்க. 150 ரூபாய்க்கு இந்த பீங்கா வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கவே கிடைக்காது. துபாயில எல்லாம் என்ன ரேட்டு விற்கிறாங்க தெரியுமா அந்த பீங்கான் ஜாடிலாம். அதுவும் ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தது. இது ஒரு சேம் கலராக வந்து எடுப்போம். ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் கலர் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அம்மா வந்து வேறு கலர் வச்சா நல்லாவா இருக்கும், வாங்கினேன்னா ஒரே மாதிரி நீட்டாக வாங்கு அப்படின்னாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் சூஸ் பண்ணி கொடுத்தாங்க அம்மா. ரொம்ப நல்லா இருக்குது இந்த கலரு. இது வந்து ஒரு 3 பீங்கா வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் சின்ன ஜாரும் வாங்கியிருந்தேன். அது வந்து இன்னொரு பெட்டியில் இருக்குது. எல்லாத்தையும் ஒரே பெட்டியில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெட்டியில் டேமேஜ் ஆச்சுன்னா ஒட்டுக்கா எல்லாம் டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் செப்பரேட்டாக தான் வைக்கிறது. ஸோ இந்த பெட்டியில் வந்து அந்த சின்ன பீங்காலாம் வச்சுருந்தேன். அதுவுமே நல்ல டிஷர்ட் பாருங்கள், 2 டிஷர்ட்குள்ளே சுற்றி கொண்டு வந்திருக்கேன். ஸோ சேஃபாக இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு பெட்டி கட்டியிருந்தேன் பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த பெட்டியை ஒழுங்காக கட்டியிருந்தேன்னா எனக்கு அந்த மண் சட்டியும் வந்து சேஃபாக இருந்திருக்கும். என்ன பண்ணுறது போங்க, அதே நினச்சி ஒரே கவலையாக தான் இருக்குது. கவலைப்பட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் கவலைப்பட்டா ஐயோ வாழ்க்கையில் எவ்வளவோ பார்த்துட்டோம், இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு மனசில் தோணுது. பட் ஒரு பக்கம் கவலையாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு பொருள் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குவோம், இல்லை ஆசைப்பட்டு கேட்டிருப்போம். அந்த பொருள் நமக்கு கிடைக்கும் போது அதை வந்து பொக்கிஷம் மாதிரி வச்சு கொண்டு வரணும்னு நினைப்போம். இந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு கஷ்டம் இருக்க தானே செய்யும். ஓகே, அதே பேசிகிட்டு இருந்தால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ இருந்தாலும் அதை பற்றி நான் இன்னமும் பேசிகிட்டு இருக்கேன். என் பையன்கிட்டையும் சரி, என் பையன் அம்மா தயவு செய்து என்ன விட்டுருமா, திரும்ப அதை பேசாதம்மா, இத்தனை மண்சட்டி வச்சுருக்கம்மா, அந்த ஒரு மண்சட்டி போடுறது ஒரு முக்கியமாம்மா, விட்டுருமா அப்படிமா. இருந்தாலும் வந்து அதை சொல்லிகிட்டே இருக்க நடுவில் சொல்லுவேன் அவன்கிட்ட.
நமக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் வந்து இந்த மாதிரி ஆகும்போது கடுப்பாகுதுங்க, என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஓம வாட்டரு, இதெல்லாம் அப்பா வந்து கடையில் வாங்கி கொடுத்தாங்க ஷாப்பில். அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு வந்த கிஃப்ட்டில் வந்து 2 கிஃப்ட்டை நான் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன் இங்கே துபாய்க்கு. அதில் வந்து ஒரு கிஃப்ட் வந்து எங்கள் அமுதா சித்தியும் மணி சித்தப்பாவும் கொடுத்த கிஃப்ட்டு. ரொம்ப 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 க்ளோஸ் டு த ஹார்ட்டு. ஏன்னா முருகன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து நான் சொல்லவும் இல்லை அவங்கக்கிட்ட. அவங்களே வந்து கரெக்டாக அந்த மயில் வந்து இருக்கிற மாதிரி வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நம்ம சந்தனம் இல்லைனா வந்து குங்குமம், துண்ணூறு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கிஃப்ட். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஜிஆர்டியில் வாங்கியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஊர்லேயே வச்சுட்டு வரதுக்கு மனசே இல்லை, இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் என்னோடய சாமி ரூமில் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கிஃப்ட் வந்து என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்தான்னு, அதுவும் வந்து இந்த பெட்டியில் தான் வச்சுருக்கேன், காமிக்கிறேன். அப்புறம் வந்து என்னோடய ரிலேட்டிவ் வந்து மிளகாத்தூள் வந்து வீட்டிலே வந்து எல்லாம் வந்து காய வச்சு அரைச்சி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஊருக்கு கொண்டு போன கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸு. அப்புறம் வந்து இது என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்தது. என்னோடய ஃப்ரெண்டு முருகன் அதே மாதிரி வந்து வேல் வச்சு ஓம்னு போட்டு முருகன் விளக்கு, இது நான் வந்து முருகன் படத்துக்கு கீழே வந்து நான் வச்சு விளக்கேற்ற போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமியிலே வந்து 2 கிஃப்ட்டுமே வந்து வந்துடுச்சு. எல்லா சாமியும் எனக்கு பிடிக்கும், பட் முருகன் அப்படின்னா சம்திங் ஸ்பெஷல், என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு அவங்களோட சிஸ்டர் வந்து இந்த ஆயில் வந்து மேக் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. நான் ஊர்லேயே பாதி யூஸ் பண்ணிட்டேன், அதை வந்து கட்டி கொண்டு வந்தேன். இதெல்லாம் ஊரில் யூஸ் பண்ணுற பொருள் தான். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கொண்டு போன மேக்கப் திங்ஸு, ஏன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணேங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன்லாம் தேவைப்படுவோம்னு சொல்லிட்டு 2 பேக் ஃபுல்லாக மேக்கப் ஐட்டம்ஸ் கொண்டு போயிருந்தேன். அதெல்லாம் ரிட்டன் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து எங்கள் அண்ணன் முத்தமிழ் வாங்கி கொடுத்தாங்க இந்த ஹேண்ட்பேக். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஹேண்ட்பேக்கு. அதுக்குள்ளே வந்து நம்ம ரேஷன் கடையில் வந்து சோப்பு வாங்கினேன்னு சொல்லி ஷார்ட்ஸில் சொன்னேன்னாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலில் பார்த்தேன், இந்த மாதிரி ரேஷன் கடையில் சோப்பு வாங்கி யூஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருந்ததுன்னு. ஸோ நான் வந்து ஊருக்கு போய் இறங்கின உடனே அந்த ரீல்ஸ் வந்துச்சு கரெக்டாக. நான் 2 சோப்பு வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வந்து நினச்சி கூட பார்க்கல, அவ்வளோ நல்லா வந்து ஃபேஸில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஸோ நான் கரெக்டாக ஊருக்கு வர அன்னைக்கு வந்து நான் போய் வாங்கலான்னு சொல்லிட்டு ரேஷன் கடைக்கு போனேன். அன்னைக்கின்னு பார்த்து ரேஷன் கடையை சாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்து பைக்கில் வந்து சிங்களாந்தி சைடுன்னு சொல்லிட்டு ஒரு ரேஷன் கடை அங்கே இருக்குன்னு கூட்டிகிட்டு போனால், அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நானே என் தங்கச்சி போய் வாங்கிட்டு வந்தோம் அந்த சோப்பை. அதுக்கப்புறம் இன்னொரு பெட்டியில் வந்து ஃபுல்லாக அரிசி மட்டும்தான். இது எல்லாமே வந்து ரேஷன் அரிசி. ரேஷன் அரிசி வந்து இட்லிக்கு போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எங்கள் ரேஷன் கார்டுக்கு வந்து எவ்வளோ கிலோ அரிசி கொடுத்தாங்களோ அதில் பாதி கொண்டு வந்துட்டேன் நான் வந்து இங்கே. இப்போ பாருங்கள், இப்படி தான் இருக்குது என்னோடய ஹால். இதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி முடிக்கணும். லக்கேஜில் என்னெல்லாம் இருக்குன்றதை பார்த்தீங்க. ஹேண்ட் லக்கேஜில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பீங்க, இருந்தாலும் காமிக்கிறேன். ஹேண்ட் லக்கேஜ் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது வந்து இலந்த வடை, இலந்த தட்டை, அதுக்கப்புறம் கமர்கட்டு, இந்த மாதிரிலாம் ஒரு பேக் ஃபுல்லாக வச்சுருந்தோம். இன்னொரு பேக்கில் வந்து ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட ஆஃபீஸில் உள்ளவங்களுக்குலாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்வீட்டு அப்புறம் காரம் எல்லாம் வாங்கியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பேக் ஃபுல்லாக வச்சுருந்தோம். அப்புறம் இன்னொரு பேக் வந்து லேப்டாப் பேக்கு. அப்புறம் இன்னொரு ஹேண்ட் லக்கேஜில் வந்து முறுக்கு சுட்டு வந்து என்னோடய சொந்தக்காரவங்க கொடுத்துருந்தாங்க ஊரில். ஸோ அந்த முறுக்கெல்லாம் வந்து நம்ம ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு வந்தோம்னா உடையாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு ஹேண்ட் லக்கேஜில் வச்சு அதை சுற்றி ட்ரெஸ் எல்லாம் வச்சு கொண்டு வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்த பொருட்கள். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுற வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until everyone, take care. Bye.